Hello students, 11th Max quarterly examsல நம்ம chapter 1ல இருந்து chapter 6க்கான important questions பார்க்க போறோம். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ 5 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் 1 தான் உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் இருக்கு குவார்டர்லிக்கு. ஸோ இந்த வால்யூம் 1ல இருக்க எல்லா சாப்டர்லையும் பப்ளிக்ல என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து 2019ல இருந்து 2025 பப்ளிக் வரையும் கேட்டிருக்காங்க. அதில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும், அது போக லாஸ்ட் 2 இயர்ஸ் 2023-24 குவார்டர்லி எக்ஸாம்ஸில் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ், இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லோ லேர்னராக இருக்கவங்களும் சரி, டாப்பராக இருக்கவங்களும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்களுக்கு சரி, எல்லாருக்குமே யூஸாக இருக்கிற மாதிரி இந்த வீடியோவில் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கொஷினும் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சென்ட மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கம்பல்சரி கொஷின்ஸை கூட நீங்கள் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கொடுத்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு 1 மார்க் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1 or 2 கொஷின்ஸ் தான் உங்களுக்கு க்ரியேட்டிவாக வரும். ஸோ புக் பேக்கில் இருக்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கொஷின்ஸை நல்லா படிங்க, கண்டிப்பாக சென்டம் எடுக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சேனலுக்கு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். சாப்டர் 1 உங்களுக்கு ஜூன் மந்த் போர்ஷன், சாப்டர் 2 ஜூன் ஜூலையோட போர்ஷன், சாப்டர் 3 ஜூலையோட போர்ஷன், சாப்டர் 4 ஜூலை ஆகஸ்டோட போர்ஷன், சாப்டர் 5 ஆகஸ்ட் மந்த் போர்ஷன், சாப்டர் 6 ஆகஸ்ட் மந்த்தும் செப்டம்பர் மந்த் போர்ஷன். ஸோ வால்யூம் 1 ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6 இந்த 6 சாப்டர் பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் 60-70லாம் இல்லை, 100க்கு நீங்கள் வந்து 80+ எடுக்கலாம். சரியா? ஸோ டாப்பராக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து சாப்டர் 3 பாருங்கள், அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. சாரி, இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு சாப்டராக வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். ஸோ சாப்டர் 1க்கான இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், இதில் இருக்க எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைசம்ஸ் எல்லாமே லைனாக பார்ப்போம். டெக்ஸ்ட் புக் கையில் எடுத்துகிட்டு இமிடியேட்டாக நோட் பண்ண பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.1 இம்பார்ட்டன்ட். இந்த 1.1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ இது ரவுண்ட் பண்ணியிருக்கேன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் 1.2 பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். எக்ஸாம்பிள் 1.4 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ். எக்ஸாம்பிள் 1.5 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ். 1.7 இம்பார்ட்டன்ட், 1.8 இம்பார்ட்டன்ட், 1.9 இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக 5 மார்க்ஸ் தனியாக சொல்கிறேன். 1.1 எக்ஸசைஸில் 1 2 3 4 5 6 7 8 எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 10 இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபுல்லாகவே பார்க்கணும். 1.1ல நிறைய சம்ஸ் வந்து ஆல் டிஸ்ட்ரிக்டில் குவார்டர்லியில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அது போக பப்ளிக்லேயும் நிறைய கொஷின்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.12 வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸாம்பிள் 1.13 5 மார்க்ஸில் கேட்குறாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். Exercise 1.2 question number 2, 3, 4, 6 very important, 9 very important. Example 1.18 important, 1.19 important, 1.20 important. 5 marksலாம் நான் உங்களுக்கு yellow colorல ஷேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் 5 mark question. Example 1.22, 1.23, 1.24 இது எல்லாமே 2 marks 3 marksல கேட்கக்கூடிய கொஷின். சம்டைம்ஸ் 3 marks கொஷின் 2 marksலையும் கேட்பாங்க, 2 mark கொஷின் 3 marksலையும் கேட்பாங்க. Example 1.26, example 1.27, example 1.29 very important 5 mark question பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.30 வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். எக்ஸசைஸ் 1.3 கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 9 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 and 3 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே போல் 19th கொஷினும் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 1.4ல கொஷின் நம்பர் 1, 2, 4, 6, 7, 8 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சாப்டர் 2 பேசிக் அல்ஜிப்ரா பார்க்கலாம். பேஜ் நம்பர் 54ல தியரம் 2.1 இருக்கு இல்லையா, √2 இஸ் நாட் அ ரேஷனல் நம்பர், அந்த தியரம் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.1ல கொஸ்டின் நம்பர் 2ம் 5ம் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.1 இம்பார்ட்டன்ட், 2.2 இம்பார்ட்டன்ட், 2.3 இம்பார்ட்டன்ட்,
2.4, 2.5 important. Exercise 2.2ல question number 1, 2, 4, 6 இதெல்லாம் important. 5 mark question நான் yellow கலர்ல ஷேட் பண்ணியிருப்பேன். ஸோ 5 marks நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறேன். எக்ஸசைஸ் 2.3ல question number 4, 5, 6, 7, 8, 9, 10 இதெல்லாம் important. Example 2.10, 2.11, 2.12 இதெல்லாம் important. Exercise 2.4ல question number 4, 5 mark question. Question number 1, 5, 7, 8, 9, 10 இதெல்லாம் 2 marks and 3 marksல கேட்குறாங்க. Example 2.14, 2.15 important. Exercise 2.5ல ரெண்டு சமமே பாருங்க உங்களுக்கு 3 marks 2 marksல கேட்குறாங்க. Exercise 2.6ல question number 2, 3, 4 இந்த மூணுமே பார்த்துக்கோங்க. மூணுமே உங்களுக்கு 3 marksல கேட்குறாங்க. Example 2.19 5 marksல கேட்கக்கூடிய very important question. Example 2.22 3 mark question. Exercise 2.7ல question number 1 and 2 important. Example 2.24 important. Exercise 2.8ல first question, second question, third question important. Example 2.25 5 marks, 2.26 5 marks, 2.27 5 marks. Exercise 2.9ல question number 1, 2, 4, 5 இதெல்லாம் உங்களுக்கு 2 marks 3 marksல கேட்குறாங்க. question number 7, 8, 9, 12 இதெல்லாம் 5 marksல கேட்கக்கூடிய very important sum. Exercise 2.10ல 4, 5, 7 sums பார்த்துக்கோங்க. Example 2.32 important sum. Exercise 2.11ல question number 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இது எல்லா sumsமே very important. 2 marks and 3 marksல கேட்கக்கூடிய important sums. Example 2.34, 35, 36, 37, 38, 40 இதெல்லாம் important. Exercise 2.12ல question number 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் important. அதில் 5ம் 7ம் 9ம் 5 marksல கேட்குறாங்க. 10, 11, 12 important. 10, 5 marksல கேட்கக்கூடிய important question. தேர்ட் சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரி வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும்னு ஃபீல் பண்ணுறவங்க தேர்ட் சாப்டர் பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க அந்த சாப்டரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 5 மார்க் கொஷின்ஸ் மட்டுமாச்சும் பார்க்க முடியும் அப்படின்றவங்க பார்த்துக்கோங்க. இல்லை நான் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாகவே நான் சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.1ல கொஷின் நம்பர் 2, 4, 8, 11 இம்பார்ட்டன்ட். அதில் 4, 8, 11 5 மார்க் கொஷின்ஸ். Example 3.6, 3.7 important. Exercise 3.2ல question number 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 எல்லாமே important. என்னடா எல்லா கொஸ்டின்ஸுமே சொல்றாங்க அப்படின்னு பார்க்க வேண்டாம். வெறும் பப்ளிக்ல இருக்கிறத மட்டும் நான் சொல்லலை. குவார்டர்லியில் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக பாருங்க. எக்ஸாம்பிள் 3.12, 3.13 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். Exercise 3.3ல question number 1, 2 important. 4th question, 6th question, 5 mark question. Example 3.17, 3.18, 3.19 இதெல்லாம் important question. 3.4 exerciseல question number 3, 4, 8, 9, 11, 12, 13, 16, 19 important. அதில் 16, 19 5 marks, 8 5 marks. திரும்பவும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 3, 4, 8, 9, 11, 12, 13, 16, 19 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதில் 19, 16, 8 இதெல்லாம் 5 மார்க் கொஷின்ஸ். 20, 22, 23, 25 இது எல்லாமே 5 மார்க் கொஷின்ஸ். எக்ஸாம்பிள் 3.22 இம்பார்ட்டன்ட். 3.25, 26, 29, 32 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.5 அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து 5 சம்ஸ்ல எதுவும் கேட்கல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 சம்ஸ் தான் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 4 சம்மை கண்டிப்பாக பாருங்க. 6th சம் இம்பார்ட்டன்ட். 9, 10, 11 அதில் 9, 10, 11 பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.36, எக்ஸாம்பிள் 3.38 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.6ல 1, 2, 3, 4, 5, 6, 8 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். 11, 12, 13, 14 இம்பார்ட்டன்ட். அதில் 5 மார்க்ஸ்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 3, 4 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். 12, 14 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். எக்ஸாம்பிள் 3.39 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட், பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. 3.40 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். 3.41 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்.
Exercise 3.7ல question number 1, 2, 3, 4 very very important 2 marks and 3 marksல கேட்கக்கூடிய questions. Sometimes 3 marksல இருக்கிறது 2 marksலயும் கேட்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. Exercise 3.8ல question number 1, 2 important, 3ல first subdivision, 6th subdivision, 7th subdivision very very important. Page number 135ல தியரம் 3.2 இருக்குல்லையா நேப்பியர் ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க 5 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் தியரம் படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.58 5 மார்க் கொஸ்டின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 3.60 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் 3.9 அதில் 3, 4, 7 7ல 5th சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட் 11th சம் இம்பார்ட்டன்ட் 3.67 3.68 important 3.71 important exercise 3.10ல question number 2 4 5 8 இதெல்லாம் important 9 11 12 14 15 16 very important exercise 3.11ல question number 1 and 2 very very important fourth chapter ஒரு ஈஸியான chapter so எல்லாருமே படிங்க slow learners இருக்கவங்க fourth chapter மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. Example 4.16, 4.17, 4.18, 4.20, 4.21, 4.23, 4.24 important. Exercise 4.1 la question number 2, 3, 5, 7, 8, 13, 14, 15, 16 important. 4.26, 4.27, 4.28 very important questions. 4.35 important, 4.36 important, 4.41, 4.42, 4.43 important. Exercise 4.2 la question number 1, 2 important, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 important, 15, 16, 17, 18, 19, 20. இந்த sumsலாம் 5 mark sums. Yellow colorல shade பண்ணது எல்லாமே 5 mark sums. Very very important. மிஸ் பண்ணாம பாருங்க. Example 4.44 important sum, 46, 47 important, 49, 50 இதெல்லாம் important. 4.54 5 marksல கேக்குறாங்க 4.55 5 marks 4.56 5 mark sums. Exercise 4.3ல question number 1, 2, 3, 4, 5 பாருங்க 6 and 8th sum 5 marksல important. 14th, 15th, 16th, 18th, 19th, 17th, 20 இதெல்லாம் important 22, 24ம் பார்த்துக்கோங்க. திரும்பவும் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 8, 14, 15, 16, 17, 18, 19, 20, 22, 24 எல்லாமே important. அதில் 5 mark sums பார்த்தீங்கன்னா உங்களுக்கு yellow color shade பண்ணதெல்லாம் 6, 8, 14, 15, 16, 17, 18, 19, 20 இது எல்லாமே 5 marksல very important. 4.61 இது important 5 mark sum. 4.63 important 5 mark sum very very important sum. 4.64 very very important 5 mark sums. 4.65 important 5 mark sum. 4.66 5 mark sums important. 4.70 important 5 mark sums. Exercise 4.4 la question number 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 13 இதெல்லாம் important. 14 important. Fifth chapter binomial theorem, sequences and series. Exercise 5.1 la question number 1 la first subdivision, question number 2 la first subdivision important, question number 6, 7, 5 marks, question number 13, 15, 5 marks. Example 5.12 important, example 5.13 important, example 5.14, example 5.15 5 mark sums. Exercise 5.2 la question number 2 important sum, question number 4 5 marks, question number 5 6 important, question number 7 8 9 10 5 mark sums. Example 5.16 5 mark sums, 5.17 5 marks, 5.18 important. Exercise 5.3 la 1 2 3 இந்த மூணு சம்முமே 5 marksல கேக்குறாங்க. அதுல first subdivision very very important.
செகண்ட் சப்டிவிஷனும் பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நிறைய டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்டிருக்காங்க. 5, 7 அதுவும் 5 மார்க்ஸ், 10 5 மார்க்ஸ், 11 இம்பார்ட்டன்ட் சம். Example 5.20 important sum. 5.21 important. Example 5.24 important. 5.25 important. Exercise 5.4 la question number 1, 2, 3, 4, 5, 7, 8, 10 இதெல்லாம் important. அதில் 5 marks sum 2, 3, 4, 8, 10 important 5 marks. Example 6.2 6th chapter வந்தாச்சு. 6th chapterல 2-dimensional analytical geometry. So 6th chapterல example 6.2 important, 6.3 important, 6.4 important, 6.6 important. Exercise 6.1ல question number 5, 6, 7, 9 important. 12 5 marks, 14 5 marks, 15 5 marks, 13 important. Example 6.8, 6.9, 6.10 இதெல்லாம் important sums. Example 6.14 important, 6.16 important, 6.19 important, 6.20 5 mark sums very important. 6.21 5 mark sums. Exercise 6.2 la question number 1, 2, 4 important, 6th sum 5 marks, 8, 9 important, 10, 12, 13 la important 5 mark sum, 14 and 15 important 5 mark sums. Example 6.23 important, 24 important. Exercise 6.3 la question number 1, 3, 4, 5, 7, 8 இதெல்லாம் important. 10, 11 5 marks la கேக்குறாங்க. 17, 18 5 marks la கேக்குறாங்க. 15, 16 important sums. Example 6.38 5 marks la கேக்குறாங்க. Very very important. 6.39 very very important. 6.40 very very important. இந்த மூணு சம்மும் கண்டிப்பா பாருங்க. Exercise 6.4 la 4 and 5 mark sums important. 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இந்த exercise very very important. எல்லாமே 5 marks தான். சரிங்களா? ஸோ 6th சாப்டர் வரையும் நம்ம முடிச்சிட்டோம். சாப்டர் 1லேருந்து சாப்டர் 6 வரையும். 11th மேக்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் இருக்குது, அதாவது நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது, சம்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ இவ்வளையும் வந்து உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட கலெக்ஷனும் ஆல் டிஸ்ட்ரிக்டில் லாஸ்ட் 2 இயர்ஸோட கலெக்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இதில் இருக்க கொஷின்ஸை நீங்கள் பார்க்கும்பொழுது 90க்கு 90 கண்டிப்பாக ஷுவராக ஸ்கோர் பண்ணலாம். கம்பல்சரியில் கூட எதெல்லாம் அதிகபட்சமாக கேட்குறாங்க அதையும் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக வந்தால் தான், குவார்ட்டர்லியில் அந்தளவுக்கு கம்பல்சரி டஃப்பாக கேட்க சான்ஸ் கிடையாது. ஸோ அப்படியே டஃப்பாக வந்தால் மட்டும் தான் அதை அட்டன் பண்ண முடியாமல் போகும். ஸோ 1 மார்க்ஸும் நீங்கள் தரவாயிட்டீங்க அப்படின்னா அந்த கிரியேட்டிவ் 1 மார்க்ஸும் கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்லோ லேர்னர்ஸ், டாப்பர்ஸ் யாராக இருந்தாலும் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணணும். உங்ககிட்ட ரெக்வஸ்ட், இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு இதே வீடியோக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும். எவ்வளோ பர்சன்டேஜுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 12th 11th எல்லாத்துக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கான வாட்ஸ்அப் சேனல் 11th டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கொஷின் பேப்பர்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மாடல் கொஷின் பேப்பரும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.